கௌதம்க்கு மலர் மேல லவ் வந்ததுனால இப்ப யாரை பார்த்தாலும் மலர் மாதிரி தான் தெரியுது. அதனால மறுநாள் போயிட்டு கோயிலுக்கு போறான். லவ் லெட்டர் பிள்ளையார் மேல எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு போறான். ஆனா மறுநாள் கொடுக்கவே மாட்டான். ஃப்ரெண்டு தான் மாட்டி விட்டுறான். தைரியமா லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரு. அவளும் வாங்கிட்டு போயிடுறா. இப்ப நைட் எல்லாம் தூக்கமே வரல. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனா அந்த பொண்ணு வந்திருக்க மாட்டா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு பாக்குறாங்க. யாருமே எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அதனால அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அப்பதான் வாட்ச்மேன் சொல்றாரு அவங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால நைட்டே கிளம்பி போயிட்டாங்க. இந்த பெட்டியை மட்டும் உங்ககிட்ட கொடுக்க சொன்ன மலர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கௌதம்னால மலர் வீட்டு இருக்க முடியல. அதனால தினமும் அவங்க வீட்டுல போய் கேக்குறாங்க. இனிமேட்டு அவ வரவே மாட்டா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கௌதம் பெரிய பையன் ஆனாலும் மலரையே தான் நினைச்சிட்டே இருக்கான். இப்ப ஜோசியிட்ட போய் கேக்குறாங்க மலர் வந்துருவாளா அப்படின்னு சொல்லி. அவங்களும் நீ கண்டிப்பா வெயிட் பண்ண வந்துருவா அப்படின்னு சொல்லாத அவங்க அத்தை பொண்ணும் கேட்டுறா. இப்ப அவ போய் சூசைட் பண்ணிக்கிறா. இந்த வாட்ச்மேன் மலர்ட்ட தான் பேசிட்டு இருப்பார். மலரும் கேப்பா கௌதம் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறைச்சிருவான். என் பொண்ணுட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ மலர்லாம் வர மாட்டா. அவளுக்கு கல்யாணமா இருக்கும், குழந்தெல்லாம் வந்திருக்கும். நீ ஒழுங்கா ஆனந்தேவி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சரின்னு சொன்னதுனால இப்ப அவங்க அம்மா அவங்க கிட்ட சொல்லிட்டு 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கடைசியில பார்த்தா ஆனந்த் இப்போ மென்டல் ஆயிடுறா.